அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய வலுசக்தி அமைச்சர் சற்று முன்னர் நியமனம். மட்டக்களப்பில் போதைப் பொருள் பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்த மக்கள். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். ஹரணியுடனான சந்திப்பில் இந்திய உப ஜனாதிபதி தெரிவிப்பு. கட்டுமான துறையில் வேலைவாய்ப்பு. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. இலங்கை அபிவிருத்தியில் மத்திய கிழக்கு மோதலின் தாக்கம். அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் பலி. ஒருவர் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர். கிரகிரி வாவியில் சுற்றுலா பயணிகளுடன் விபத்துக்குள்ளான படகு. இருவர் கைது. பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றம். நாடு திரும்பினார் இந்திய துணை ஜனாதிபதி. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தாக்கியது சுனாமி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அருண கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தி அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றுகின்றார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். மட்டக்களப்பு, சித்தாண்டி, மாவடிவேம்பு ஆகிய கிராமத்தை அண்டிய பகுதியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் ஏனைய போதைப்பொருள் பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போதையற்ற நாட்டை உருவாக்கு சட்டத்திரடிகளே, போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றில் முன்னிலையாகாதே என எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியபடி அப்பகுதி மக்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் போராட்ட களத்தில் வருகை தந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் அவரிடம் போராட்டக்காரர்கள் மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் திணைக்களம் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்வை பெற்று தருவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதோடு வருகின்ற நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பில் குரல் எழுப்புவதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த போராட்டத்தில் ஏறாவூர் பற்று பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள், கிராம இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய உப ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் வைத்து நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இந்திய உபஜனாதிபதியும் பிரதமர் ஹரணியும் கவனம் செலுத்தினர். இதன்போது பிரதமர் ஹரணி அலரி மாளிகையில் இந்திய உபஜனாதிபதிக்கு வழங்கிய மதிய விருந்து பிரசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்திய உபஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீர் ஜெய்வால்ஸ் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை மீதான அர்ப்பணிப்பை இந்திய உபஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்களுக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கட்டுமான துறையில் ஏற்பட்டுள்ள தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இலங்கை இராணுவத்தின் கீழ் 10,000 கட்டுமான பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையை முடித்துவிட்டு மேலதிக திட்டங்களின்றி வீட்டில் இருக்கும் இளைஞர்களை இலக்கு வைத்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதி அமைச்சர் DP சரத் கருத்து வெளியிடுகையில் கட்டுமான நிறுவனங்களுடன் தற்பொழுது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
கட்டுமான பணியாளர் என்ற பதவியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ தொழில் வகையாக தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்த துறையில் சுமார் 7,500 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை கொண்டுவர திட்டமிட்ட போதிலும் தற்போது உள்நாட்டு இளைஞர்களை கொண்டே அந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டம் முக்கியமாக உயர்தர பரீட்சையை முடித்துவிட்டு மேலதிக திட்டங்களின்றி வீட்டில் இருக்கும் இளைஞர்களை இலக்கு வைத்துள்ளது. தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் நேர்முக தேர்வுகள் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் எதுவித கட்டுமான திட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியொன்றின் மூலம் அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். உலகளாவிய சவால்கள் காணப்பட்ட போதிலும் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் எதுவித தாமதமுமின்றி தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகள் தற்போது சீரான வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொத்துஹெர முதல் ரம்புகனை வரையான மற்றும் அங்கிருந்து கலகெதிர வரை நீண்டு செல்லும் இந்த பாதையின் கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அமைச்சரின் கூற்றுப்படி பொத்துஹெர மற்றும் ரம்புகனைக்கு இடையிலான அதிவேக நெடுஞ்சாலை பகுதியின் சுமார் 75% கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடைந்துள்ளன. சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் எவ்வாறாக இருந்தாலும் அனைத்து முக்கிய அபிவிருத்தி திட்டங்களையும் திட்டமிட்டபடி உரிய காலத்தில் நிறைவு செய்வதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இருவேறு இடங்களில் இடம்பெற்ற நீரில் மூழ்கிய சம்பவங்களில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பெந்தோட்டை மற்றும் காங்கேசந்துறை போலீஸ் பிரிவுகளில் இந்த அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பெந்தோட்டை கடற்பரப்பில் நீராடி கொண்டிருந்த ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பெந்தோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. இவர் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர் என்பதும் ஏனைய மாணவர்களுடன் நீராடி கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை காங்கேசந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கீரிமலை கடற்பரப்பில் நீராடி கொண்டிருந்த ஒருவரும் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெல்லிப்பளை பகுதியை சேர்ந்த 42 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் மற்றொருவருடன் இணைந்து நீராடி கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெத்தோட்டை மற்றும் காங்கேசந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா கிரகிரி வாவியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி நீர் விளையாட்டுகளில் ஈடுபடும் படகு ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வாவியில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் படகு ஒன்று வேகமாக பயணித்துள்ளது. இந்த நிலையில் நீரில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அங்கு பயணித்த மற்றொரு படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதில் பயணித்த சுற்றுலா பயணிகள் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக செயற்பட்ட நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் நீரில் தத்தளித்தவர்களை மீட்டுள்ளனர். இதன்போது எவருக்கும் உயிராபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் சிறிய அளவிலான காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த படகுகளை இயக்கிய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை நாளை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதற்கமைய வெளிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய
தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்து அவர் டெல்லியிலிருந்து நேற்று நாட்டிற்கு வருகை தந்திருந்தார். இதன்போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இந்த நாட்டு தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதேவேளையில் டிராகலை லிடஸ்டேல் சூரியகாந்தி தோட்ட பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீட்டு திட்டங்களையும் பார்வையிட்டு மக்களை சந்தித்து உரையாடியமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அலைகள் கடற்கரை பகுதிகளில் உருவாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதிகளில் சக்தி வாய்ந்த சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்திய நேரப்படி மதியம் 1:23 மணிக்கு ஜப்பானை 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் தாக்கியது. இதனை அடுத்து ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்தது. 3 மீட்டர்கள் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழக்கூடும் என்று எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.